திடன் கொண்டு புருஷனாய் இரு. இரு. நீ என்ன செய்தாலும் நீ என்ன செய்தாலும், சாலமோனே ஒரு நல்ல ஆலோசனை பாருங்க. நீ என்ன செய்தாலும் குறிச்சுக்கொள்ளுங்க. நீ எங்கே போனாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து அதே ஆஃப் பண்ணிருக்க. நீ எங்க போனாலும் நீ என்ன செய்தாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதுக்கு போதும் பாருங்க. அதுல கடைசியில் சொல்றாரு, நியாய பிரமாணத்தின்படி செய்ய எப்படி இரு, கவனமா இரு. அப்ப பாருங்க போது அவர் சொன்ன காரியம், நீ என்ன காரியம் செஞ்சாலும் எங்க போனாலும் எந்த ஆக்டிவிட்டிஸ்ல நீ ஈடுபட்டாலும் அதுல நீ புத்திமானா இருக்கணும்னா ஒரு கண்டிஷன், இந்த பரிசுத்த வேதத்தை என்ன செய்ப்பா, இந்த பரிசுத்த வேதத்தை அலங்கார பொருளா வச்சிடாத, இந்த பரிசுத்த வேதத்தை என்ன செய்ய பயன்படுத்து. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதத்தை என்ன செய்ப்பா. தாவீது தான் சொல்றாரு, நான் புத்திமானா இருந்தேன், எங்க வீட்டில் என்ன படிக்க வைக்கல, ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க, ஆனா என்னுடைய புத்தியை கண்டு ஒரு தேசத்துடைய ராஜா பயந்தான். அது ஏன் அப்படின்னா அவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு. கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். சாலமோனே, நீ எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் நீ புத்திமானா இருக்கணும்னு ஒரு ஆலோசனை சொல்றேன். இந்த பிரமாணத்தை நீ என்ன செஞ்சிடாத, அலங்காரமா வச்சுக்காத. உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அதை தியானிக்கிறவனா காணப்படும். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-5 வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கொள்ளாமே, எல்லாம் எடுத்துக்கொள்ளாமே. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-5 வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. பேனாதை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 1:1-5 வரைக்கும் வாசிப்போம். இங்கே பாருங்க, அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இவன் படித்தது பட்ட டிகிரி முடிச்சிட்டான், படித்தது எம்இ பிஹெச்டி எல்லாம் படிச்சிருக்கான், ஆனால் ஒரு சின்ன ஞானம் கூட இல்லை. எங்கள் பிள்ளைகளுக்கு பாருங்க ஞானம் இல்லை, எங்கள் மனைவிக்கு பாருங்க ஞானம் இல்லை, கணவனுக்கு பாருங்க ஞானம் இல்லை, ஞானம் இல்லாமல் நடந்துறாரு. சிலர் சொல்லுவாங்க, நம்ம தங்களை பற்றி சொல்லுவாங்க, சே இந்த காரியத்தை ஏன் தான் இப்படி மதியேடாக செஞ்சேன்னு தெரியல, இவ்வளோ பெரிய லாஸ் ஆயிடுச்சு. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வேதம் சொல்லுது, நம்ம புத்திமானாய் நடந்து கொண்டா ஜனங்கள் நம்மை கண்டு பயப்படுவார்கள். எப்பொழுது புத்திமானே நடக்க, முதலாவது கர்த்தர் கூட இருந்தாதான் ஒரு மனுஷன் எப்படி நடப்பான், புத்திமான. ரெண்டாவது, இந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அவனை புத்திமானாய் மாற்றுவது எதுனா இந்த பரிசுத்த வேதம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? எல்லாம் அந்த பகுதியை பாருங்களேன், ஒருத்தர் வாசிக்கிட்டு பாருங்க. நீதிமொழிகள் இவைகளால், எவைகளால் நீங்க கையில வச்சிருக்கிறீங்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் ஒரு அதிகாரம் தான் இந்த வருஷம் நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். எவ்வளோ? ஒரு அதிகாரம் தான் தீர்மானம் எடுத்திருக்கேன். 10 வசனம் நான் தீர்மானம் எடுத்தபடி கரெக்டாக வாசிச்சிட்டேன். இதை வெறுப்பா நினைக்காத, களிப்பா நினை. ஹல்லேலூயா. வேதத்தில் போட்டிருக்கு, இவைகளால். நீ யூடியூபுக்கு செலவு பண்றீல, இன்னைக்கு இந்த நாட்டில் என்ன நடக்கு, இந்த அரசியல் என்ன நடக்கு, அவரு வந்துட்டாரா, இது என்ன நடக்கு, மணிக்கணக்கு செலவு பண்ணாலும் ஞானம் பெருகாது, ஞானம் பெருகாது. ஆனா வேதம் சொல்லுது, இவைகளால், இவைகளால், இவைகளால். இது சேலஞ்ச். இந்த வேதத்தால உனக்கு என்ன உண்டாகுமா? ஞானம். ஞானம் வாசிப்போம். ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம். நிதானம் இருக்க மாட்டேங்கிறாருங்க, டக்கு டக்குன்னு கோவப்படுறாரு. நீங்க கேட்டு பாருங்க, வேதத்தை வாசிக்கிறாரா? ஐயா அந்த பழக்கமே அவருக்கு இல்லை, அப்படித்தான் இருப்பான். டக்கு டக்குன்னு கோவப்படுறான், நிதானம் இழக்க மாட்டேங்கிறான், அடிச்சிடறான், வார்த்தையில கடினமா பேசுறாங்க, கோபக்காரன்னு பேர் எடுத்திருக்கிறான். இப்படி எல்லா குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தா அவனிடத்துல வேத தியானம் இருக்காது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நிதானம் வேணுமா, நியாயம் வேணுமா, விவேகமாய் காரியத்தை நடப்பிக்கக்கூடிய புத்தி வேணுமா, இந்த வேதத்துக்கு நீ எவ்வளோ நேரம் செலவு பண்ற? ஏன்னா வேதம் சொல்லுது, இவைகளால். வாசிக்கலாமா? விவேகம், நீதி, நியாயம், நிதானம்,
என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம். இவைகள் இவருக்கு புத்தியே இல்லை, எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. வேதத்தை வாசிக்க வை. இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு என்னத்தை உண்டாக்குமா? அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். எது எதுங்க? வேதம். இவைகளால் வேற எங்கே இல்லை. அதனால்தான் உபாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் எந்த இன்ஸ்டியூஷன்ல இருக்கு? உன் கையில் இருக்கிற வேதத்தில் இருக்குப்பா. அல்லேலூயா. இது உன்னை என்ன செய்தான்? புத்திமானாய் மாத்துதான். தாவீது சாலமோனுக்கு அதான் சொல்லி கொடுத்தாரு, சாலமோனே, நீ எங்க போனாலும் எதை செஞ்சாலும் வேதத்தின்படி நடக்க காத்துக்கொள்னு சொல்லி சாலமோனுடைய புத்தியை கண்டு ஜனங்கள் பயப்பட்டார்களாம். சாலமோனுடைய புத்தியை கண்டு ஷெபா நாட்டு ராஜஸ்திரி பயந்தாளாம். யோசுவா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும்போது, மோசே மரித்த பின்பு ஆண்டவர் யோசுவாவோடு சொல்றாரு, யோசுவாவே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மேல நீ எப்படியாரு? தியானமாயிரு. தியானமா இருந்தா சொல்றது இல்லையா, மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சிருமா? இந்த தியானமா இருந்தா என் தொழில் நடக்குமா? என் வேலை நடக்கும். வேலை யாரு பாப்பா? எல்லாம் தெரியும்ப்பா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், தூங்குறதுக்கு 8 மணி நேரம் எடுக்கிறோம், வேலைக்கு 8 மணி நேரம், போக்குவரவு 2 மணி நேரம், 10 மணி நேரம், மொத்தம் 18 மணி நேரம் போயிடுச்சு. மிச்ச நேரத்தில் எவ்வளவோ நேரம் இருக்கு. ஆனால் வேதம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இப்படி தான் நம்ம கழிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷனை பார்த்து சொன்னார், அவன் பேர் யோசுவா. அவனை பார்த்து சொல்கிறார், இந்த வேதத்தில் அவன் உங்களை மாதிரி நம்மளை மாதிரி ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களுக்கு அவன் பெரிய பொறுப்பு. மோசே நடத்தினார். இப்போ யோசுவா என்ன செய்யணும்? யுத்தம் இருக்கு. சாதாரண வேலையில் 32 ராஜாக்களோட யுத்தம் இருக்கும். ராஜா யாரு? வந்தவன் போனவன்லாம் இல்லை, எல்லாமே ராட்சச பறவைகள் பாருங்க, ஜெயிண்ட்டு. 32 யுத்தம் இருக்கு அவனுக்கு. அதுக்கு பின்னாடி அந்த தேசத்தை இந்த 12 கோத்திரத்துக்கு பங்கு போட்டு கொடுக்கணும். பெரிய வேலை. ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், ஒரே ஒரு காரியம். யோசுவா 1:8, இந்த நியாய பிரமாணத்தில் செய்ய வேண்டிய வேலை ஏகப்பட்டது இருக்கு. புஸ்தகம் சொல்லிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு என்ன ரொம்ப வேலை இருக்கு. இன்னைக்கு பைபிள் வாசிக்கும்படி கம்பல் பண்ணாத. இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியாது. ஏன்? இன்னைக்கு பயங்கர, இன்னைக்கு முக்கியமான காரியமா போறேன். இன்னைக்கு தலைக்கு மேல வேலை. இதை விட்டுட்டு போனேன்னா தலை போயிடுவேன். தலைக்கு மேல வேலை. வேதத்தை விட்டுட்டு போன தலை போயிடும். ஒண்ணுமே. சாயங்காலம் வருவாரு, அவன் பயங்கர டென்ஷன். என்னாச்சு? ஒன்றும் நடக்கல. ஏன்? நம்ம காலையில் மென்டாலிட்டி எந்திரிக்கும் போதே இன்னைக்கு வேலை அதிகம், இன்னைக்கு பயங்கர பிஸி, இன்னைக்கு ஜெபம் வேதம் இருக்காது, இன்னைக்கு வேதத்தில் தியானமாக இருக்க முடியாது, இன்னைக்கு நான் ரொம்ப டைட் ஷெட்யூல்டு. ஒன்றும் விளங்காது. அலைவே எல்லாம் அலைஞ்சிட்டு சும்மா தான் திரும்பி வருவோம். வேதம் அழகா சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா அவ்வளோ பிஸியான மனுஷன். யோசுவா அவ்வளோ பெரிய பொறுப்புகள், ஏராளமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் பாருங்க. 12 கோத்திரம் பாருங்க, அவ்வளோ பெரிய ஜனத்துக்கு ஒரு தலைவன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, புஸ்தகத்தோட நேரம் செலவிடுப்பா. அல்லேலூயா. 24 மணி நேரம் வேதத்தோடு இருக்கணுமா? அப்படியெல்லாம் ஆண்டவர் கேட்கறது இல்லை. இதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் பாருங்க. காலையில் நம்ம சாப்பிட்றோம், மதியானம் வரைக்கும் நம்ம சரீரத்துக்கு வேண்டிய எனர்ஜிக்கு நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்க. அதான் நம்முடைய கெப்பாசிட்டி நமக்கு தெரியும். 4 தோசையா, 3 தோசையா, 5 சப்பாத்தியா, நமக்கு தெரியும். கம்மியாக போட்டால் நமக்கு பத்தாது. 12-1 மணிக்கு தான் மதியானம் சாப்பிடும். மதியானம் 1 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அடுத்தது சாயங்காலம் 7 மணி 8 மணி டிஃபன் சாப்பிட்ற வரைக்கும் உங்கள் கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். அதுக்குரிய ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு வேண்டிய வேதத்தின் கெப்பாசிட்டி எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஊழியக்காரன் எனக்கு எவ்வளோ வேணும், உங்களுக்கு ஒரு உலக வேலை செய்கிற உங்களுக்கு எவ்வளோ வேணும் உங்களுக்கு தெரியும். கம்மியாக போனீங்கன்னா பசியோடு போவீங்க. இன்றைக்கி ரொம்ப வேலை, இன்றைக்கி ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு நேராச்சுன்னு போயிட்டேன், கொஞ்ச நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு தெரியும். நம்ம சாக்கு போக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனா ஆண்டவர் சொல்றார் யோசுவாக்கு, இந்த வேதத்தோட நேரம் செலவிடு, என்ன நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ம் அதுல கொஞ்சம் கவனமா இருந்தா ஆ இருப்பாயாக ஆ பண்ணுவாய். அப்பொழுது எப்படி நடப்பப்பா? எப்படி நடப்ப? புத்திமானாய் நடப்பப்பா. அவன் அதுக்கு கீழ்ப்படிஞ்சான் பாருங்க. அதே யோசுவா எழுதின புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல நினைக்கிறேன் 14வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு. 1:8 ஆண்டவர் சொல்றார், இந்த வேதத்துக்கு நீ நேரம் செலவிடு, நீ எப்படி என்னவா மாறிடுவ. அவன் அதுக்கு கீழ்ப்படுகிறான். 4:14 வேதம் சொல்லுது, அந்த புத் ஆ ஆ ம் ம் பயந்திருந்தது போல அவனுக்கும் நாளெல்லாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் யோசுவாக்கு ஜனங்கள் பயந்தாங்களாம். ஏன்? அவன் எப்படி எப்படி மாறிட்டான்? அந்த புத்தி எப்படி வந்துச்சு? இவைகளால் இவைகளால் வயது இல்லை, அனுபவம் கிடையாது. அனுபவம் என்ன? மோசையோட வேலைக்காரன், மோசையோட ஹெல்ப்பர், மோசையோட அசிஸ்டண்ட், அதான் கோலிகேஷன். ஆனா அவனுக்கு பயப்பட வச்சது என்னது? இவை, இந்த வேதம். 1:8 ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு, இந்த வேதம் உன்னை புத்திமானாக்கும். கீழ்ப்படுகிறான். 4:14 அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஜனங்கள் அவனுக்கு என்ன செஞ்சாங்களா?